ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான அதிரடியான ஜோதிட தாள்கள் அப்படி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது எச்சரிக்கையான பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான சம்பவங்களானது நடக்க போகுது. அது என்னென்னா, தை அமாவாசையிலிருந்து பயங்கரமான விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய விஷயங்களை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தை அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு தை அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தை அமாவாசை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அமாவாசைங்கிறது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. பிரபஞ்சத்தில் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இவங்க 2 கிரகங்களும் ஒன்றா இருக்கக்கூடிய நாளில் மற்ற கிரகங்கள் சில மாறுதல்களை ஏற்படுத்தும். அந்த மாறுதல்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தாக இருக்கலாம். அது அந்தந்த ராசிகளுக்கு எப்படி கிரகங்கள் அமைந்திருக்கோ அதை பொறுத்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த தை அமாவாசையுடைய மகிமையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் தை அமாவாசையுடைய மகிமையை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசையுடைய மகிமை மட்டும் இல்லாமல் அமாவாசையில் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, அமாவாசையில் மகிமை என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த நாளில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாமல் இருந்து மற்ற பூஜைகளை செய்தால் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்ட்டு விஷ்ணு பகவானே கூறியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதிலும் தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாக சொல்லப்படுது. மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புண்ணிய மிகுந்த புதன்கிழமை திருநாளில் வருது. ஆக்சுவலி அமாவாசை என்பது மிக முக்கியத்துவம் பெறுது. அதுலேயும் பர்டிகுலராக தை, ஆடி, புரட்டாசியில் வரக்கூடிய இந்த 3 அமாவாசை மிக சிறப்புடையதாக கருதப்படுது. ஆக்சுவலி தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். ஜோதிட ரீதியாக சூரியன் மிதுர்காரகன் என்றும் சந்திரன் மதுக்காரகன் என்றும் அழைக்கப்படுறாங்க. அமாவாசை என்பது மதுர்காரகனும் பிதுர்காரகனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரியான காலத்தில் பிதுர்காரகளான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். இதனால் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. மேலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மூதையார்கள் அவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் வரவேற்போம். அப்படி வரவேற்கக்கூடிய நாம் தை அமாவாசையில் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். பெரும்பாலும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் புதன்கிழமை வருவது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஒருவர் தன்னுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கினா எவ்வித பலனும் கிடைக்காது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை இந்த ஆடி, புரட்டாசி, தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணை கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனை தரும். மேலும் அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களுடைய பசியை நாம் போக்குனா கடவுளுடைய ஆசிரியோடு முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு சேர்ந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். தை அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளான கடல், ஆறு, குளம், ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகுந்த நன்மையானது பயக்கும். அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலையே தர்ப்பணம் கொடுத்து அதன் அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து விடலாம். ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இந்த நாளில் மெயினாக நீங்கள் அன்னம், கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, வெல்லம், உப்பு இந்த மாதிரியான பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு தானம் அளிக்கணும். இதுதான் மிகவும் புண்ணிய செயலாக சொல்லப்படுது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு மகிமையை சொன்னேன். இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதன் பின் வீட்டிற்கு முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு
துளசி மாலை சூட்ட வேண்டும். படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்துவிளக்க ஏற்றி வைக்க வேண்டும். தை அமாவாசைக்கு முன்தினமே கோதுமை தவிடு, அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து தை அமாவாசை தினம் அது பசுவிற்கு தானமாக கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்ததுக்கு பின்னாடி வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிற வரையும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகள் எதையும் ஒத்தி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகள் செய்யணும். அமாவாசை தினங்களில் மறந்தும் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும்போது கருப்பையில் மற்றவர்களிலிருந்து மகர ராசிக்காரங்க நீங்கள் கடனாக வாங்கக்கூடாது. நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீர்லேயும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்து தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தினம் வீட்டுடைய வாசலில் கோலம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. செய்ய வேண்டியது செய்யக்கூடாததெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. எந்த நேரத்தில் எதை செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத அறிந்து தான் இனிமேல் நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படுறது தான் நல்லது. இந்த தை அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. அவரோட அஷ்டாதிபதி சூரியனும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சுக்கிரனும் இணைந்திருக்கிறாங்க. எனவே விரயங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படாது. அதனால் கொடுக்கல் வாங்கல்லாம் இனி நீங்கள் பண்ண வேண்டாம். மீறி பண்ணிங்கன்னா இழப்புகள் வரும். இழப்புகள் வராமல் இருக்க விழிப்புணர்வு ரொம்ப தேவை. அப்புறம் குடும்ப பிரச்சனை தலை தூக்கும். இந்த குடும்ப பிரச்சனை தலை தூக்கும்போது எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்ய வேணும். அப்படி செய்கிற நேரம்தான் உங்களுக்கு நல்ல நேரமாக அமையும். அப்புறம் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறாரு. அவரோட அஷ்டாதிபதி சூரியனும் பூர்வ புண்ணியஸ்தானமான மற்றும் தொழில்ஸ்தானத்து அதிபதியின் சுக்கிரனும் இணைந்திருக்கிறாங்க. எனவே தொழிலில் குறுக்கீடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். அப்புறம் எதிரிகளுடைய பயங்கள் மேலோங்கும். அரசு வழி பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும். அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு குறையும். 4ல் ராகுவும் 10ல் கேதுவும் சந்திரனும் இருக்கிறாங்க. இதனால் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படும். அது எல்லாத்துக்கும் மேலே ஆகாரத்தில் நீங்கள் இந்த அமாவாசையிலேருந்து கட்டுப்பாடோடு இருக்கிறது அவசியம். செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலையே இல்லையே என்ற கவலைலாம் இருந்ததில் அதெல்லாம் உங்களுக்கு அகலும். நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரும். ஜென்மசனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால அடிக்கடி மனக்குழப்பத்திற்கு ஆளாவீங்க. எதையும் தன்னிச்சையாக செய்வது உங்களுக்கு இயலாது. அப்புறம் நீங்கள் குரு 3வது சொந்த வீட்டில் இந்த அமாவாசையில் பலம் பெற்றிருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்கும். ஸோ பஞ்சாயத்துக்கள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். மறைந்த புதனால் நிறைந்த நன்மைகள் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு உண்டு. அப்புறம் நீங்கள் அரசு வழி பிரச்சனைகளால் மனசங்கடம் அதிகரிக்கும். அந்த அரசு வழி பிரச்சனைகளில் நீங்கள் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் ஒத்தி வைக்கிறது நல்லது. அப்புறம் கணக்கு வழக்குகள் கச்சிதமாக வைத்து கொள்ளுங்கள். பணிபுரியக்கூடிய இடத்துல பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். வீண் பழிகள் ஏற்படும். உங்களிடம் அளித்த பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். பணி நிரந்தரம் ஆகவில்லையே என்று கவலைப்படுவீங்க. பணப்பொறுப்பில் இருக்கிறவங்க மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது உத்தமம். என்னடா இப்படிலாம் சொல்கிற, ரொம்ப ரிஸ்க்காக சொல்கிறிய அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய உயர்வை நல்லா என்ஜாய் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி உங்களுக்கு நான் சொன்ன பலன்களுக்கேற்ப இந்த அமாவாசையிலேருந்து நடந்துக்குங்க. இதுதான் அமாவாசை பலனாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகரமாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அவங்களும் பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.